இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? நிறைய பேர் மாண்டி ஷோ அவங்க சேனலுக்கு எடுத்துட்டே இருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்காரிய பார்த்தது இல்லடா. அதான் நானும் பார்த்தது இல்லை. கிராமத்துல புரியமா தப்புவாங்க. இது ஹாஃப் சாரிங்கிற பேரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாரியவே ஆஃபா தான் கட்டுது, பாதி நேரம் அதையும் கட்ட மாட்டேங்குது. தேவரா படத்துல இந்த பிள்ளைக்கு சாரி கட்டி விட்றாங்க, அதையும் அவுத்துருது. பரம் சுந்தரி படத்தையே கட்டி விட்றாங்க, அதையும் வேணான்னு அவுத்துருது. இப்ப பெத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதுலயும் தூக்கி விட்டு எரிஞ்சிருது. ஏன்டா அந்த அம்மாக்கு தான் சாரி கட்டுறதே பிடிக்க மாட்டேங்குதுல, அப்புறம் ஏன்டா அதை கட்டி கட்டி விடுறீங்க? அந்த அம்மாக்கு புழுக்கமா இருக்குதா இல்லையா? இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை. சூரியன்ஸ் கோல்டிங், இட்ஸ் டூ ஹாட், மாடர்ன் கோட்டிங், டைம் இஸ் அப், பேட் லைட் வெதர், யூ ஸ்டூபிட், யூ ரியலி கான்ட் ப்ளே. இந்த படத்துக்கு பெத்தின்னு பேர் வச்சிருக்கு பதிலா பேதின்னு வச்சிருக்கலாம். தியேட்டர்ல என் ஃப்ரெண்டு ஜான்வி கபூர் சீன் முடிஞ்சோடனே மச்சான் ஆய் வருதுறான்னு பாத்ரூம்க்கு ஏஞ்சி போயிடுறான். ஏன் இந்த புள்ள சீன் முடிஞ்சோட மட்டும் அவனுக்கு ஆய் வருதுன்னு எனக்கு தெரியல. இந்த பெத்தி படத்தோட கதைக்கும் இந்த அம்மா பண்ற சேட்டைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நம்ம ஆளு ஒரு அத்லட் ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்து போராடி நேஷனல் லெவல் வரைக்கும் போய் ஜெயிக்கிறாரு. ஆனா இந்த அம்மா படத்துல நம்மள எப்படா காட்டுவாங்க, நம்ம எப்படா ஆடியன்ஸ்க்கு காட்டுறதுனே இருக்கு. நம்ம ஆளு கிரிக்கெட் விளையாடி, குஸ்தி விளையாடி கடைசியில நேஷனல் லெவல் வரைக்கும் போய் ஜெயிக்கிறாரு. சரி, இப்படிப்பட்ட ஹீரோக்கு இந்த ஹீரோயின் அம்மா எப்படிப்பட்ட பக்கபலமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங்க கூட வாங்கி தர மாட்டேங்குது. மனுஷனாடா நீங்க எல்லாம். சரி, இந்த பெத்தி படத்துல இந்த பேதியில போவானுங்க, கவர்ச்சிங்கிற பேர்ல கண்ட கர்மத்தை காட்டி எப்படி எல்லாம் கழிஞ்சு வச்சிருக்காங்கிறத இந்த வீடியோல பாப்பவாங்க. அப்படின்னா கேட்க போறீங்க, நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான். சுமாரா ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அம்மாக்கு ஒரு என்ட்ரி. நீ சுடதா வந்தியா அப்படிங்கிற மாதிரி வயலை எரிக்க உருட்டு கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்தா இவ தீப்பந்தம் பத்த வைக்க மட்டும் திரி எடுத்துட்டு வரலையா. தீப்பொறி திரும்ப வந்துதான் அந்த கற்பூரத்தை பத்த வைக்கணும், செத்த போறோம். அதனால நம்ம கவர்ச்சி அக்கா என்ன பண்றாங்க, சுத்தில எவன் இருக்கான் என்னன்னு பார்க்கல, திடீர்னு அடல்ட் அக்காவா மாறி தான் போட்டிருக்கிற ஆஃப் சாரியை கலட்டி அதை திரியா மாத்தி எரிக்கிறாங்க. போன ஜென்மத்துல இந்த அம்மாக்கும் சாரிக்கும் ஏதோ ஒரு தீரா பகை இருக்கு, அது என்னன்னு தெரியல. என்னவா இருக்கும் எனக்கு தெரியும். அந்த அம்மா அப்படியே நெருப்பை கொண்டு போகும்போது தன்னோட கவர்ச்சியான உடம்பெல்லாம் காமிக்கிறாங்களாமா. ஆக மொத்தத்துல உங்களுக்கு எதையாச்சும் ஒன்னத்தை காட்டணும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அவங்க பேரு. இந்த பிள்ளைய தவிர மத்த பிள்ளைங்க எல்லாம் கரெக்டா ட்ரெஸ் பண்ணிருக்கு. நம்ம அம்மா மட்டும் ஹாஃப் சாரியா காசாரியா கட்டிருப்பாங்க, சில நேரத்துல அதுவும் இருக்காது. இதுக்கு இவங்க வச்சுக்கிட்ட பேரு அந்த பொண்ணு மட்டும் தனியா தெரியுதான். பின்ன தனியா தான் தெரியும், எல்லாம் கரெக்டா இருக்கும் போது இந்த அம்மா மட்டும் காட்டிக்கிட்டே இருந்தா தனியா தான் தெரியணும். இப்ப நம்ம ஹீரோயினை ரசிக்கிறாங்களாமா. அவர் அங்கங்களை வர்ணிக்க நம்ம டைரக்டர் ஷாட் வச்சிருக்கான் பாருங்க. நெஞ்சு, இடுப்பு, காலு, கையி, மூஞ்சி, மொகர, மூக்கு, ஓட்டன்னு ஒரு இடம் விடலங்க. பின்னாடி எல்லாம் போய் ஷாட்டு பத்தாதுக்கு நம்ம ஹீரோ கண்ட இடத்துல கல்ல வேற கொண்டு அடிப்பாப்புல கன்றாவியே. இதுல வேற இந்த பொண்ணு திருநெல்வேலி கிராமத்து பொண்ணு போல வாழ போல பேசுறது. ஏன்டாடே, இது எங்க திருநெல்வேலியில இந்த மாதிரிதான் கிராமத்துக்காரி சுத்திட்டு கிடக்குறான், அதுவும் ஹாஃப் சாரியா காசாரி மாதிரி கட்டிக்கிட்டு. இதுல நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் லட்சியமே என்னவா இருக்குன்னா நம்ம ஹீரோயினை ஒரு வாட்டியாச்சும் கட்டி பிடிச்சிடணுமா. இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை ஆப்ஜெக்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க, இப்ப மொலாஸ்டேஷன் வரைக்கும் டெவலப் ஆயிட்டாங்க. இந்த நகரம் மறுபக்கம் படத்துல நம்ம வடிவேலு ஒரு பொண்ணோட உதட்ட போய் கடிச்சிருவாரு பாருங்க. அடுத்து அந்த சீன் ரீமேக் தான். அந்த படத்துல வர ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குது, டே மாப்பிள்ள நீ தான் பொண்ணுங்க முஞ்சே பார்க்க மாட்டியாடா, அப்போ எப்படி அவளை கரெக்டா கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம ஆளு, டே நான் மூஞ்சதாண்டா பார்க்க மாட்டேன், உடம்ப பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். சென்சார் போர்டு உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா. படத்துல மத உணர்வு புண்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம தடை செய்யற. இதே படத்துல ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி தூக்கிடுறீங்க. ஏன்டான்னு கேட்டா பாக்குறவங்க மனசுல அது வக்கர புத்தியை தூண்டுங்கிறீங்க. அப்ப இதெல்லாம் பார்த்தா மட்டும் என்ன பரவச நிலையை அடைஞ்சிருவாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒண்ணு பண்றாரு பாருங்க. ஹீரோயின் இருக்கிற ரூமுக்குள்ள போய் கரண்ட கட் பண்ணி விட்டு அந்த பொண்ணை வலுக்கட்டாம கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறாப்ல.
அவன் தான் வலுக்கட்டாயமா முத்தம் கொடுத்துட்டானே, அத சத்தம் போட்டு சொல்லுவான், இவனை கவட்டையை விரிச்சு காயடிச்சு விடுவான் அப்படின்னு இல்லாம அங்கேருந்து ஒரு கேரக்டர் வருது, முத்தம் கொடுத்ததை வெளில சொல்லிராத, உங்க அப்பாவுக்கு அவமானம் ஆயிரும். அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. டேய், அவன் அந்த பொண்ணை கண்டம் பண்ண பாத்துருக்கான்டா. அவனை தேடி கண்டுபிடிச்சு கவட்டை விரிச்சு அவனை காயடிச்சு விடாம என்னடா வெளில சொல்ல வேணாங்கிற? இப்ப நம்ம ஹீரோ முத்தம் கொடுத்துட்டாரா, தான் முத்தம் கொடுத்ததை கெத்தா நினைச்சு சத்தம் போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்றாப்ல. உனக்கு வெக்கமா இல்ல? சரி, இந்த ஹீரோ தான் இவ்வளவு மட்டமான பயலா இருக்கான்னா, இந்த படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் ஒண்ணு வருது. அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோயினை மானபங்கப்படுத்தணுமா, அதனால பாவாடை அவுத்து விட்டுறான். ஒருத்தன் என்னடா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமயே முத்தம்லாம் கொடுக்குறான், இவன் என்னடா கண்ட கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரி, அந்த வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, ஹீரோயினும் இந்த வில்லனும் அரசியல்ல எதிர் பார்ட்டியாமா. அவன் இந்த எதிர்கட்சியை பழிவாங்க அந்த பொண்ணோட பாவாடையை அவுத்து விட்டானாமா. ஏண்டா, அந்த பொண்ணே புழுக்கமா இருக்குன்னு அந்த பாவாடையை மட்டும் தான் கட்டிட்டு சுத்துது, அதையும் அவுத்து விட்டானா என்னடா நீ? சரி, அடுத்து மிகப்பெரிய ஒரு காமெடி ஒண்ணு பாத்துக்கிடுங்க. நம்ம ஹீரோ இந்த பாவாடை விஷயத்தை கேட்டு பதறி போய் வில்லனுங்களை போட்டு புரட்டி எடுக்கிறாப்புல. இந்த ஹீரோக்கும் இந்த வில்லனுக்கும் இந்த படத்துல என்ன அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. யாருக்கும் தெரியாம தனியா அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா அவன் ஹீரோ, எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தினா அவன் வில்லன். அந்த பொண்ணு வயலுக்கு தீ வச்சிருக்க கூடாதுடா, உங்க புடுக்கு வச்சிருக்கணும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ செகண்ட் ஹாஃப்க்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் அம்மா நம்ம ஹீரோட்ட போய் ஹெல்ப் கேக்குது. என்ன அசிங்கப்படுத்தவங்களே நீ எப்படி அடிச்சு அண்டர் வேற ஓட விட்டியோ அதே மாதிரி எனக்கு ஒருத்த முத்தத்தை கொடுத்துட்டான், இருட்டுல இருந்தனால அவன் மூஞ்சி முகலாம் என்னன்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ற கம்யூனிட்டி அப்படிங்குது. ஏமா அது பண்ணதே நாதாமா, மன்னிச்சிருமான்னு காலில் விழுந்து கதற வேண்டாம். இந்த கல்ச்சரா போறவன் என்ன தெரியுமா சொல்றான், ஒருத்தன் காதலிக்கிறன்னா பூவை கொடுத்து சொல்லுவான், ஒருத்தன் கடிதம் எழுதி சொல்லுவான், ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்து சொல்லுவான், எனக்கு முத்தம் கொடுத்தாதான்டா காதலுங்கிறான். டேய், அப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா லெட்டர் எழுதி சொல்ல மாட்டீங்க, கிஃப்ட் கொடுத்து சொல்ல மாட்டீங்க, போய் நேரம் லிப் அடிச்சுட்டு வந்துருக்கீங்க. சரி, ஒரு கேவலமான விஷயத்துக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்றானே இவ, ஒரு ஆம்பளைக்கு பிறந்த பொம்பளையா இருந்தா அங்கேயே அவனை செருப்ப கட்டி அடிச்சிருக்க கூடாது. இவ என்ன தெரியுமா பண்றா, நீ ஒருத்த மட்டும் முத்தம் கொடுத்தா அது பாதிலே நிக்குது, நானும் திருப்பி கொடுத்தாதான் முழுமை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிடிச்சு அடிக்கிறா. ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. இந்த படத்துடைய டைரக்டர் சனா கதை எழுதும் போது ஃபுல் காமத்துல இருந்திருப்பான் போல. இந்த படத்துல இந்த ஹீரோயினாவே கண்ட இடத்துல காட்டதான் போட்டிருக்காங்க. 1/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வரணும், கவர்ச்சி காட்டணும், கிளம்பிடணும். இதுதான் ஹீரோயினோட ரொட்டீனே இந்த படத்துல. இந்த புள்ள மட்டும் காமிச்சா எங்களுக்கு பத்தாது, இது இன்னொரு புள்ளைய இறக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் சாக்கு அங்க வந்து நம்ம ஸ்ருதி ஹாசன்லாம் ஆட்டிட்டு இருக்காங்க. 2 பேரா மாமி? ஆனா நீங்க ரொம்ப அட்டலியம் பண்றீங்கடா. இந்த ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணது ஒரு லவ் சாமா. கிளைமேக்ஸ்ல ஒரு கல்யாண சீன், 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணா அது பேர் கல்யாணம். ஆனா இவங்க தான் நார்மல் பீப்புளே கிடையாதே காய்ஸ். அந்த புள்ளைய தாலியை வாங்கிட்டு வந்து அதுவே கட்டிக்குது. அந்த பைய தாலி எடுத்து என் கழுத்துல கட்டினாதான் அவன் புருஷனா? இந்த பார், நானே கட்டிக்கிட்டேன், அவன் தான் என் புருஷன். பெரியாரிஸ்டே மிஞ்சிட்டீங்கடா. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தன் டைலாக் வேற அடிச்சு விடுவான் பாருங்க, பெத்தி கட்ட வேண்டிய தாலியை அவன் கட்டினா என்ன, நான் கட்டினா என்ன, எல்லாம் ஒண்ணுன்னு அவன் நினைச்சிட்டா. இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு ஒரு டைலாக். நீ மட்டும் இல்லடா, இந்த உலகத்துல எந்த பையில இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. இருக்காளுங்களானே சந்தேகம். இப்ப நான் சொன்ன சீனெல்லாம் இந்த படத்துல இருந்து வெட்டிட்டு ஒட்டி பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இது ஒரு டீசென்டான ஒரு மோட்டிவேஷன் பிலிமா உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணை பொருள் மாதிரி காட்டினாதான் வியாபாரம் ஆகும் அப்படிங்கறத பிற்போக்குத்தனமா நினைச்சிட்டு இந்த டைரக்டர் இந்த மாதிரி டக்கால்ட்டி எல்லாம் பண்ணி வச்சிருக்காப்ல. மொத்தத்துல நல்ல படமா வந்திருக்க வேண்டிய இந்த பெத்தி இப்ப பேதியாய் நிக்குது. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இது ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே மேக்சிமம் அந்த கிளாமர் தான் அதிகமா இருந்துச்சு. தெலுங்கு படம்னாலே இப்படிதான் இருக்கும். அது எல்லா படமாவே நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட. அதுதான் மேக்சிமம் வச்சிருப்பாங்க. அதாவது நல்ல கதை தான் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கிராமத்துல இருந்து ஒரு திறமையா இருக்கிறவன் நேஷனல் லெவல்ல போறது வந்து பெரிய விஷயமா காட்டுறது நல்ல விஷயம்தான். அது தேவையில்லாத இந்த மாதிரி கதையெல்லாம் உள்ள சொருவி அந்த படத்தையே அசிங்கமாக்கிடுறாங்க. அதுவும் கிராமத்துல இப்படி ஒரு கேரக்டர்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதுதான் அது இது தெலுங்கு படத்துல இப்படிதான். அதே மாதிரி சமந்தாவும் ஏதோ ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, ராம்சரனா அங்கஸ்தலமா, அந்த படத்துலயும் சமந்தாவை அப்படிதான். அப்புறம் புஷ்பா படத்துலயும் இந்த சாமி பாட்டு ஆடிட்டு இருப்பாங்க அஸ்மிகா.
அதான் சொல்றல, அவங்களோட இதுவே அவங்க தெலுங்கு படத்துலயே அப்படிதான் வைக்கிறாங்க. அது இங்கேயும் தமிழ்ல அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப நாள் முன்னாடிலாம் அப்படிதான் இருந்துச்சு. அதை மாத்திக்கிட்டாங்க அவங்க. அதாவது கிளாமர் மட்டுமே படம் கிடையாது. கிளாமர் அது ஒரு பாட்டு. அது அது எல்லாமே நம்ம படம் எடுக்க முடியும்னு மாத்திக்கிட்டாங்க. இப்போ மலையாளத்து படமும் பார்த்தீங்கன்னா அதே தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஸ்டோரி இருக்கிற இது மட்டும்தான் போவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இங்கே மாறிட்டு இருக்காங்க. எப்போ மாற போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. பார்த்தோம் 1-2 சீன்லாம் பார்த்தா ஐயா அந்த சிக்ஸ்லாம் அடிக்கிறதுலாம். அதோட ஒருத்தர் ரன்னு ஓடுறதுக்கு வேண்டாம் வேண்டாம் நீ அங்கே இரு அப்படின்னா அவனை பிடிச்சி ஒரு தூக்கி எறிஞ்சு அது சட்டை கிழிஞ்சு போய் ரன்னு ஓடுறதுக்கு இப்படி ஓடுறாங்க. நார்மலா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு இத பார்த்து கடுப்பு தான் ஆகும். இல்ல அதாவது இல்ல இருக்கலாம், வித்தியாசமா அடிக்கிற மாதிரி காட்டலாம். ஆனா ரொம்ப டூ மச்சா இருக்கு. அது பால்லாம் அடிச்சு 6 போறதெல்லாம் ஏதோ 500 கிலோமீட்டர் போயிடும் போல இருக்கு. அப்படி போகுது பாலு. இவருக்கு ஏதாவது பவர் இருக்கு அதனால அவர் பண்றாருன்னா சரி ஏத்துக்கலாம். இது கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கு. அப்படியா அப்படி அடிச்சு. ஆமா ஆமா, அதான் நார்மலா கொஞ்சம் காட்டியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இதை இது பண்ணி ஒண்ணும் பண்ண முடியல. தெலுங்குனாலே அப்படிதான். அவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு. அவங்களுக்கு அங்க நல்லா ஓடும் எனக்கு தெரிஞ்சு. இங்கதான் எனக்கு தெரிஞ்சு ஏத்துக்க மாட்டான். நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும்